நம்பர் அதுக்கு படத்தோட ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட் வந்திருக்கேன். அந்த படத்தில் ஹீரோவோட தங்கச்சி ரோல், சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு மெயினான ரோல் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு. கனெக்ட் ஆகல. ஓகே மேம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி விளையாட்டுக்காரன் படத்தோட ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட் வந்திருக்கேன். அந்த படத்தில் ஹீரோவோட தங்கச்சி ரோல், சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு மெயினான ரோல் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஷூட்டிங் எங்கெங்கெல்லாம் மேம் ஷூட் போச்சு? திருவக்கரைன்ற ஒரு கிராமத்தில், ஒரு வில்லேஜ். அது தங்க கூட இடம் இருக்காது. கஷ்டப்பட்டு அந்த டைரக்டரோட கதை எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவருக்காக நான் அந்த படத்தை பண்ணி கொடுத்தேன், எனக்கு கதை பிடிச்சதுனால. உங்களோட இதில் சாங்ஸ் எல்லாம் எத்தனை சாங்ஸ் மேம் இருக்கு? 3 சாங் வந்திருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு எத்தனை சாங் மேடம் இதில்? எனக்கு ஒரு சாங் இருக்குதுல. அந்த சாங் மெலோடியா எப்படி? மெலோடி சாங் தான். யார் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க மேம்? ஓகே, அது விட்டுலாம். யார் பண்ணியிருந்தாங்க மேம்? மியூசிக், கொரியோகிராஃப் எல்லாமே வந்து டைரக்டர் தான். டைரக்டர் தான். ஓகே. ஒரு சாங் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த சாங்? நல்லா இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு பண்ண படம் நான். தொடர்ச்சி அதனால கொஞ்சம் ஃபீலிங்காக நல்லா ஹாப்பியாக இருக்குது. தொடர்ச்சி என்னென்ன படங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க? அதுக்கப்புறம் குவிக்கோ யோகி பாபு மூவியில் பண்ணேன். அப்புறம் அறம் செய் அந்த மூவியில் பண்ணேன். இப்போ பொதுவாகவே என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, கேபி பாலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்து நடிக்க போகும்போது ஹீரோயின் வந்து கிடைக்கல. 50 பேரை செலக்ட் பண்ணாங்க. அவர் கூடலாம் நான் நடிக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க. சினிமா அப்படின்ற ஒரு வாய்ப்பு. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி கதை தான் பண்ணுவேன். அதாவது வாய்ப்பு தேடுற பொண்ணுங்கிட்ட வந்து போக மாட்டாங்க. வாய்ப்பு வந்து கிடைக்கும் போது யூஸ் பண்ணாமல் தூக்கி போடுற பொண்ணுங்கிட்ட தான் போகிறாங்க எல்லாரும். என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்ருக்கோம். அப்போ நம்ம வந்து சொன்னால் வருவோம். அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்து செலக்ட் பண்ணி கரெக்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும். நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ப்ரமோஷனுக்கே வர்றதில்ல. நீங்கள் இன்னும் நேரம் சாப்பிடாம நின்று ப்ரமோஷன் பண்ணிட்டீங்க. ஹீரோயினும் வரல. இதுக்கு முன்னாடி பகல் கனவுன்னு ஒரு படம், அந்த படத்தில் பண்ண ஹீரோயினும் வரல. நான் தான் வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்து செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை, எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாம்பே போயிடறாங்க, மொழி தெரியாத பொண்ணை கூப்பிட்டு வராங்க. நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு தெரியல. டைம் செட் ஆகணும். அவ்வளோதான். ஓகே. இது தவிர்த்து வந்து நிறைய படங்கள் எதுவும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கா? இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து கதை தான் முக்கியம் அப்படின்லாம் எதுவும் தேர்ந்தெடுக்கல. எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் நல்லா பண்ணி கொடுப்பேன். ஆனால் அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கல. பார்த்து கொடுக்கலாம். இந்த இன்ஸ்டாவில் ஒரு நிமிஷம் ரீல்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹீரோயின் அப்படின்னு வந்து இன்றைக்கி நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த பர்ஃபார்மன்ஸும் தெரியாது. இப்போ நீங்கள் 3 படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ அவங்களுக்கான படங்கள் வாய்ப்பு தான் கொஞ்சம் குறைவாக போய்கிட்டு இருக்கு. வாய்ப்புகள் கிடைச்சா நிறையா பண்ணுறது. இன்ஸ்டாவில் சும்மா சீன் போடுறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தராங்க. நம்ம சீன் போடாமல் இருக்கோம், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பொதுவாக நிறைய படங்கள் எல்லா கதையும் பண்ணுறது நீங்கள் இப்போ தயாரான சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. ஆமாம், பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இந்த படம் தியேட்டருக்கு வரும். விளையாட்டுக்காரன் படம் தியேட்டருக்கு வரும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
டிக்கெட்டு அங்கே யாரும் வரல இல்லை யாரும் வரல ஏன் வரல நீங்கள் எடுத்துட்டீங்களா எடுத்துட்டேன். ம் யாருமே வரலையா அங்கே? யாரும் வரலப்பா பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க ஓகே மேம் குட் நேம் மேம் கீர்த்தி. கீர்த்தி நைஸ் இந்த படம் கேரக்டர்ஸ் அப்படியே உள்ளே இருந்து வர முடியுமா? அப்போ உள்ளே போயிட்டாங்க. வாங்க ஸ்மைல். ஓகே. தேங்க்யூ சிஸ்டர் ஹலோ.